இசிபி கூட இந்த மற்ற சிகிச்சைகளையும் நம்ம சேர்த்து பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல வருடங்களாக உங்கள் உடம்புல ஒரு வேதி மாற்றங்கள் வந்து நடைபெற்றுட்டு இருக்கிறதுனால தான் இந்த அடைப்பானது வந்து இதயத்தினுடைய இரத்த குழாய்கள்லையோ அல்லது காலில் இருக்கிற இரத்த குழாய்களாலேயோ அல்லது மூளையில் போகிற இரத்த குழாய்களிலேயோ வந்து அடைப்பு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த அடைப்பு அப்படிங்கிறது என்னென்னா ஓவர் நைட்டில் யாருக்குமே வந்து உருவாகாது. இது பல மாதங்கள், பல வருடங்கள் சேர்ந்து தான் இந்த அடைப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேபி வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு 10% இருக்கிறது வந்து ஆஃப்டர் 10 இயர்ஸ் வந்து அது வந்து 90%ஓ 100%ஓ ஆகலாம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இசிபி அப்படிங்கிறது வந்து ஸ்டாப் பண்ணாது நீங்கள் எடுக்கிறதுனால. பட் மற்ற ட்ரீட்மெண்ட்டு கூட, அதாவது நான் சொன்ன மாதிரி எல்லாம் இந்த கீலேஷன், ஓசோன், வைட்டமின் சி, மைட்டோகாண்ட்ரியல் பூஸ்டர், ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி, அதே மாதிரி H2O2 தெரப்பி, விட்டமின் டி தெரப்பி. ஸோ இதையெல்லாம் நம்ம சேர்த்து பண்ணுறப்போ அந்த அடைப்பினுடைய தன்மை, அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் பிளாக்னுடைய சைஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இரத்த குழாய்க்குள்ளே இருக்கக்கூடிய பிளாக்னுடைய சைஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 20% குறைஞ்சிச்சு அப்படின்னாவே another 2 decadesக்கு வந்து பேஷண்ட்டுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் வராது. நீங்கள் 200% வந்து ஸ்டென்ட் வைக்கிறதுல இருந்தோ அல்லது ஒரு பைபாஸ் பண்ணுறதுல இருந்தோ இந்த இசிபி கூட மற்ற சிகிச்சைகளையும் சேர்த்து எடுத்துக்கிறப்போ பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. விளக்கங்கள் தேவைன்னா நீங்கள் டைரெக்டாக எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸோடு வந்தீங்க அப்படின்னா இதை பற்றி உங்களுக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கணும், இசிபி கூட நீங்கள் மற்றதும் சேர்த்து எடுத்து என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவான முறையில் இன்னும் பர்சனலாக விளக்கம் அளிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன்.